இந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அந்த குழுவினுடைய தலைவர் கிறிஸ்டோடங்கர் வந்து பேசியே நடக்காது, சிதம்பரம் மட்டும் பேசி நடக்குதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அது கடக்கும். எந்த பதவியில் இல்லாமல் இந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க, இனிமேலும் அதை நீடிக்க விரும்பல, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நாங்க தான் கேட்டோம். கடந்த கால ஆட்சி காலங்களில் அவர்கள் செய்த அந்த தவறுகள் எல்லாம் இன்றைக்கு கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கு. இதற்கு மாற்றாக யாராவது ஒரு சக்தி வராதான்னு யார்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ள ஏங்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் இப்படி ஒரு சக்தி வருவதை பார்த்த உடனே இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவர்களை வீழ்த்தணும் நினைக்கிறதுக்காக தருகிற ஆதரவு. இந்த 60 ஆண்டு காலங்கள் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி நடக்கிற போது அந்த ஆட்சியில் நடந்த தவறுகள் இருக்குல்ல, அந்த தவறுகள் தான் இன்றைக்கு தாவேகாவுடைய பலமாக இருக்கிறது என்பதை தாவேகாவில் இருக்கிறவர்களே போல புரிஞ்சு கொள்வது நல்லது. இவர்கள் 2 பேருக்கு இருக்கிற அனுபவம் தமிழ்நாட்டு மக்களை கொல்றதுக்கு தான் பயன்பட்டுச்சு, அவங்க கொள்ளையடிக்க தான் பயன்பட்டுச்சு, தெரிஞ்சு போச்சு இல்ல. இந்த ஆட்சியில இவ்வளவு மிருகத்தனமான மிருகங்கள் கூட செய்வதற்கு கூச்சப்படுற கேவலமான காரியத்தை செஞ்சவன் ராஜபாட்டையா வர்றான். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் காங்கிரசின் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்ப திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணின்ற பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. திமுகவுடனே கூட்டணி வைக்குமா சார் காங்கிரஸ்? காலையிலையும் வெயில் அடிக்கும், மதியமும் வெயில் அடிக்கும், மாலையிலையும் வெயில் அடிக்கும். வெயிலே பல வித்தியாசம் பார்க்குறீங்க. அரசியலில் எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் யாரும் சொல்ல முடியாது என்கின்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டால்தான் உங்கள் கேள்விக்கு விடை கிடைக்கும். இந்த தமிழ்நாட்டில் தான் ஒரு கூட்டணியே தேர்தல் அறிவித்ததுக்கு பின்னால் கூட இல்லை, நாமினேஷன் ஃபைல் பண்ணி திரும்பி பெறுவதற்கு முன்னால் அந்த 2 நாளைக்குள்ளே ஒரு புது கூட்டணி உருவாகி ஆட்சி பிடிச்சது. கூட்டணி என்பது தேர்தலே இன்னும் அறிவிக்கல, இப்போதே முடிவுன்னு நினைச்சா உங்களுடைய கற்பனைக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. தாவேகாவுடன் காங்கிரஸ் போக வாய்ப்பு இருக்கா சார்? எதுவும் நடக்கும் என்பதுதான் அரசியல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது. நான் உங்களை பார்த்து திரும்பி கேட்கிறேம்மா, 77க்கு பின்னால, அதாவது 75 எமர்ஜென்சி முடிஞ்ச தேர்தல் 77 வருது. அப்போ வரும்போது என்ன பேசினாங்க திமுக உங்களுக்கு தெரியுமா? அதுவும் குறிப்பாக அன்றைக்கு திமுகவுடைய தலைவர் தஞ்சாவூர்ல சிங்காரவடிவேலுடைய தேர்தல் பிரச்சாரத்துடைய கடைசி கட்டத்தில் அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே சொல்றேன். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசுறார், திலகர் திடலில் நடந்த கூட்டம். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எமோஷனலா பேசி முடிச்சார். அடுத்து பேசிய இவர் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்னாண்டஸ் உன்னிடத்திலே வந்து சண்டாளி இந்திராவினுடைய ஆட்சியில் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை, தன்னுடைய தம்பிக்கு ஏற்பட்ட துயரத்தை, தன்னுடைய தோழி சிநேகராஜனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எடுத்து சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கிறார். இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மண்ணிலேயே தவழ்ந்து இந்த மண்ணிலேயே மடிய போகிற நான் உன்னிடத்திலே சொல்லாமல் யாரிடத்தில் சொல்லுவேன்? பீடியை போட்டார். பல்லாயிரக்கணக்கான கழக உடன்பரப்புடைய அடித்தார்கள், உதைத்தார்கள், தாங்கிக் கொண்டேன். தேக்கு மரவர்களுக்கு சொந்தக்காரன் சிட்டி பாபு, சாத்தூர் பாலகிருஷ்ணன் அவர்களை அடித்தே கொன்றார்கள், அதையும் தாங்கிக் கொண்டேன். என் மகன் ஸ்டாலினை பல ஆடவர்கள் சுற்றின்று என் கண்களுக்கு முன்பாகவே கால்பந்தை உதைப்பதை போல உதைத்தார்கள், அதையும் தாங்கிக் கொண்டேன். அதோடு நிறுத்தியிருந்தா கூட இது ஆச்சரியம் இல்லை. அடுத்து சொன்னார், அப்பதான் அரசியல் உங்களுக்கு புரியும். அது மட்டுமா உடன்பிறப்பே, சொல்லவே நான் கூசுகிறது, உன்னிடத்தில் சொல்லாமல் யாரிடத்தில் சொல்லியழ. என் மனைவியை உன் அண்ணியை சோதனை என்கின்ற பெயரிலே பல ஆடவர்கள் மத்தியில் நிர்வாணப்படுத்தினார்கள். அந்த நிமிடமே இந்த கருணாநிதி செத்து விட்டான். இன்னமும் நடமாடுகிறான் என்றால் அது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு ஓட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர் இந்திராவையும் இந்திரா கட்சியையும் குறைந்தபட்சம் இந்த தமிழ் மண்ணிலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவதற்குத்தான் நடமாடுகள் இல்லாமல் வேறு எதற்காகவும் இல்லை சொன்னாரா? அடுத்து 1-2 மாசத்திலேயே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக சொன்னாரா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விகளுக்கு இடமில்லை. இப்போ தாவேகா சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு முக்கிய பாயிண்ட்டை வந்து வச்சுருக்காங்க சார். அதையும் வந்து காங்கிரஸ் மறுக்குமா? இல்லை அந்த சைடு போனால் எப்படி இருக்கும் சார்? காங்கிரஸும் தாவேகாவும் கூட்டணி வைத்தால் எப்படி இருக்கும்? இவன் நாங்கள் தான் ஏற்கனவே நாங்கள் சொன்னதை அவங்க ஆமா போட்டிருக்காங்கிறத விட்டு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ண கேட்கல. நாங்கள் தான் முதல்ல சொன்னோம்.
நாங்க கடந்த காலத்தில் நாங்க ஒன்றும் சன்மார்க்க சங்கம் நடத்தல, எங்க அகில இந்திய செயலாளர் சொல்லியிருக்காரு, நாங்க NGO நடத்துறோம், அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறது எங்களுக்கும் இருக்கும். பொற்கால ஆட்சியை தந்த தமிழகத்துல 50-60 ஆண்டுகளாக எந்த பதவியில் இல்லாமல் இந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க. இனிமேலும் அதை நீடிக்க விரும்பல, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நாங்க தான் கேட்டோம். அவங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒத்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டால் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அப்படி ஒரு நிலைமை வருவது காங்கிரசுக்கு நல்லதா தாவேக்காக நல்லதா என்பதை விட அது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் உங்களையும் சேர்த்தே அது நல்லதான் பார்ப்பது என்பதுதான் சரியான பார்வை. ஒருவேளை தாவேக்காவும் காங்கிரசும் கூட்டணி வைத்தால் தமிழ்நாடுக்கு தேர்தலில் சந்திக்கிறப்ப என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? அவங்க 2 பேரோட அலைன்ஸ் இப்ப நடக்கிற தப்பு நடக்காம இருந்தாலே நற்பலன் தான். ஏமா எனக்கே சங்கடமா இருக்கும், உனக்கு இன்னும் சங்கடமா இருக்கும். 10 நாட்களுக்கு உள்ள நடந்த 2 சம்பவத்தை சொல்லட்டுமா? இங்க பக்கத்துல இருக்க தாம்பரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சே பல பேருக்கு முன்னாடி அடிச்சு ஒருத்தனை கொண்டாங்களா? மீடியால யாராவது சொல்றீங்களா? அதை விட காட்டு மிராண்டிகள் காலத்தில் கூட நடக்காத ஒரு சம்பவம். வெறும் 2.5 வயதே ஆன ஒரு பெண் குழந்தை, இதை நினைக்கிற போதே மனசு வலிக்குது. பாலியல் பலாத்காரம் செய்யற போது அந்த குழந்தை அழுதுன்னு வாயை மூடி அது செத்து போகுது. அவனை பிடிச்ச உடனே படத்தோட காட்டினாங்களா? அவன் பெரிய சினிமா ஹீரோ மாதிரி போஸ்ட் கொடுக்குறான். எப்படி ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போறவன் பாத்ரூம் போகுது வலிக்கு விழுந்தான், காலில் கட்டு கையில கட்டுன்னு போடுற இதே போலீஸ் இந்த ஆட்சியில இவ்வளவு மிருகத்தனமான மிருகங்கள் கூட செய்வதற்கு கூச்சப்படுற கேவலமான காரியத்தை செஞ்சவன் ராஜபாட்டையா வர்றான். எப்படின்ற மட்டும் ஒரு கேள்விக்கு விடையை தேடுங்கள். உங்களை போன்ற பெண்கள் முடிவு அப்பதான் சரியா இருக்கும். இப்போ திமுக எந்த நிலைப்பாடில் இருக்குது சார்? ஏன்னா அவங்களுக்குள்ளேயே பல குழப்பங்கள் இருக்குது. இப்போ காங்கிரஸும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான முடிவுகள் வெளிவரும்னு நினைக்கிறீங்க சார்? குழப்பம் எப்போது வரும்? பிரச்சனைகள் தவறுகள் அதிகம் வரும்போது தான் குழப்பங்கள் அதிகம் வரும். தன்னஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும், திருக்குறள். அதே போல இந்த ஆட்சியில் என்ன நடக்குது என்னங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுமோ எனக்கு என்ன தெரியுமோ அதை விட அதிகமாக ஆட்சியாளர்களுக்கு தெரியும்ல. அதனால் ஏற்பட்டிருக்கிற குழப்பம், இந்த குழப்பம் நன்மையில் முடியும். அந்த நன்மை என்பது தமிழக மக்களுக்கான நன்மையில் முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். அது நன்மை என்பது கூட்டணி தொடர்ந்தாலா இல்லை கூட்டணியை விட்டு வெளியே வந்தாலுன்றீங்களா சார்? அதாவது கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்ல. எப்படின்னாலும் 10 மாசம் முடிஞ்சு போச்சு. ஆனா பெண்ணாலும் முன்னாலே நம்ம கேட்கறத விட இன்னும் சில மணி நேரத்தில் குழந்தை பிறக்கும் போது தெரிஞ்சுக்கலாமே. சரி, உங்கள் பார்வையில் சொல்லுங்க சார். திமுகவுடன் காங்கிரஸ் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, தாவேக்காவுடன் காங்கிரஸ் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு எது நல்லதோ அது நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி வைத்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும். அதைத்தாமா நான் சொல்றேன். உங்களுக்கு இது ஒன்றும் வேணாமா, நீங்க சாதாரணமா பயன்படுத்துற பொருட்கள், சோப்பு பயன்படுத்துறீங்க, பொட்டு பயன்படுத்துறீங்கல்ல, இந்த பொட்டு இப்ப எவ்வளவுக்கு வாங்குற? 5 வருஷத்துக்கு முன்னால எதுவும் வாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு இதை மட்டும் யதார்த்தத்தை சொல்லுமா. சோப்பு எவ்வளோன்னு வாங்கலாம் 5 வருஷத்துக்கு முன்னால, இன்னைக்கு எவ்வளோன்னு வாங்குறேன்? வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுற, கரண்ட் பில் 5 வருஷத்துக்கு முன்னால தான் இப்ப 3 மடங்கு கூடியிருக்கா இல்லையா? ஹவுஸ் டாக்ஸ் 5 மடங்கு 6 மடங்கு கூடியிருக்கா இல்லையா? இதெல்லாம் தெரியும். நீ என்ன போல ஒரு கிராமத்தில் வந்து பொன் பிள்ளை, அதனால உனக்கு அது புரியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவர்களும் தெரியாம இருக்கலாம். உங்க ஊரை சுற்றி விவசாயமெல்லாம் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். நெல் விலை 5 வருஷத்துக்கு முன்னால 1300 ரூபா ஒரு மூட்டை, 60 கிலோமீட்டர் நெல். இன்றைக்கு அதே 1300 தான். உளுந்து விலை கூடியிருக்கா? பருப்பு விலை கூடியிருக்கா? எள்ளு விலை கூடியிருக்கா? எல்லாம் கூடல இல்ல. ஹோட்டல்ல சாப்பிட்றீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னால ஹோட்டல்ல சாப்பாட்டு விலை எவ்வளவு, இப்ப எவ்வளவு? இதெல்லாம் அனுபவிக்க ஒவ்வொரு மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான். நான் ரொம்ப சுலபமா சொல்றேன், மூளை இருக்கணும்னு புரியும். மக்களுக்குடைய வருமானம் உயரவே இல்லை, செலவுகள் மட்டும் பல மடங்கு கூடி போயிருக்கு. பணம் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாருமே அவனுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்கே போராடி கொண்டிருக்கிறான். குறைந்தபட்ச பாதுகாப்பாவது ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரிகளா இருக்கிறாங்களா, அரசு அதிகாரிகளா, அவங்களுக்காவது அது முழு பாதுகாப்புன்னு சொல்ல மாட்டேன், குறைந்தபட்ச பாதுகாப்பாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க என்பதை சொல்லித்தான் தெரியணுமா? மக்களுக்கு என்னமா அடிப்படை தேவையை உருவாக்கி தருவதுனால அரசாங்கம். அரசாங்கத்துக்கு வந்தோடனே எத்தனை கோடி கொள்ளையடிச்சான்னு காட்டுறதுக்கு அரசாங்கம். ரொம்ப எளிமையா சொல்றேன், உண்ண உணவு, உடுக்க உடை,
இருக்க இடம், இதுதான் மனுஷனுக்கு தேவை. ஆனா இது போதுமானா, எல்லா நாமெல்லாம் சாப்பாடு வீடு இருந்தா போதுமானா இல்லை. அது இருந்தாக்க இப்ப கூண்டுக்குள்ள இருக்க கிளிக்கு பணம் கொடுக்குற மாதிரி அதுக்கு சுதந்திரம் வேணும். சரி, சுதந்திரம் இருந்தா போதுமானா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுதான் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இன்றைக்கு இருக்கான்னா ஒன்னு முன்னால சொன்னேன், திரும்பவும் மனம் வலிக்குது. 2.5 வயது பெண் குழந்தைக்கு இந்த இது வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்? யாரையோ இந்த அஜித் குமார் எல்லாம் தெருவில் போட்டு அடிச்சு கொண்டீங்கல்ல, அவனை எல்லாம் கொண்டிருக்கணும். எதை தவறை கூட தப்பை கூட தப்பில்லாமல் செய்வது கூட உங்களுக்கு தெரியலையே. ஒரு அப்பாவியை கொலை பண்றதுக்கு நீங்க அது மேல நடவடிக்கை, யாரோ ஒரு பெண் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, அந்த பெண் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? ஆனா இவ்வளவு கொடூர கொலை செஞ்சவன் எப்படி போலீஸ் நெஞ்ச நிமித்திட்டு போறான்? இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடை மட்டும் புரிந்து கொண்டாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துருவீங்க. திமுக தன் ஆளும் கட்சியாக இருக்கிறப்ப அதை தமிழ்நாட்டை கையாண்டும் விதம் சரியில்லைன்னு சொல்றீங்களா சார்? ஒரு 2.5 வயசு பொண்ணை இப்படி கொலை பண்ணவன் ராஜபாட்டையா நடந்து போறது சரிங்கிறியா சரியில்லைன்னு சொல்லியா? சரியில்லைதான். அதைதாம்மா நானும் சொல்றேன். சட்டம் ஒழுங்குன்றது அப்ப சீர்கெட்டு இருக்குன்னு சொல்றீங்க. சட்டம் ஒழுங்குன்றது இங்க சுத்தமாக இல்லைன்றீங்க திமுக ஆட்சியில. இப்ப சுத்தமாயிடுச்சுன்னு சொல்றேம்மா, அதே இல்லை. திமுக இப்ப என்ன நிலைப்பாடுல இருக்கு சார்? இப்ப தேமுதிக புதுசா உள்ள வந்திருக்காங்க. இப்ப விசிகாவும் வந்து இரட்டை இலக்குல எனக்கு தொகுதி பங்கீடு வேணும்ன்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ்க்கும் அவங்க கேட்கிற தொகுதி கொடுத்து அவங்களையும் நம்ம செட்டில் பண்ணணும். இப்ப என்ன நிலைப்பாடுல தான் திமுக இருக்கு? என்ன முடிவு எடுப்பாங்க சார் அவங்க? எதை தின்றால் பித்தம் தீரும் என்று நிலையில் இருக்கு. காரணம், இந்த 5 ஆண்டுகால கடந்த கால ஆட்சி காலங்களில் அவர்கள் செய்த அந்த தவறுகள் எல்லாம் இன்றைக்கு கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறது. அதனால பதட்டத்தில் இருக்காங்க. ஓகே சார், நேற்று வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே வந்து முதல்வர் அவர்களும் ப. சிதம்பரம் அவர்களும் வந்து சந்தித்து பேசினாங்க. அந்த சந்திப்பில் என்ன நடந்தது? அவங்களுக்கு ஓகேவா சார்? இப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடில் இருக்காங்க? ஓகேங்கிறது எனக்கு தெரியாதுமா, ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு சொல்லியான்னு எனக்கு தெரியல. ஓகேன்னு அவங்க சந்திக்கிறது போறதெல்லாம் இதுக்கு முடிவு வரும்னு நான் நம்பலை. எனக்கு ஒன்று நான் தெளிவாக சொல்றேன், இந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அந்த குழுவினுடைய தலைவர் கிறிஸ்டோடங்கிற வந்து பேசியே நடக்காது. சிதம்பரம் மட்டும் பேசி நடக்குதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அது களங்கம். ஒரு முறை இருக்குல்ல, அதை பற்றி நீங்க புரிந்து கொண்டு கேட்டாதான் நான் பதில் சொல்லலாம். எனக்கு கூட ஸ்டாலின் எனக்கு பல ஆண்டுகளாக நண்பர் தான். நான் அவரை போய் பார்க்கறது வர்றது வேற, என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது வேற. அதனால அவங்க பார்த்தாங்க இது முடிஞ்சு போச்சா என்று கேட்டால் உங்களுக்காக நான் அனுதாபப்படுகிறேன். ஓகே, அடுத்து தமிழக வெற்றி கழகம் வருவோம் சார். அவங்க வந்து கூட்டணி வைப்பாங்களா? இந்த தேர்தலை எப்படி சந்திக்க போறாங்க? என்ன நிலைப்பாடுல இருக்காங்க சார் தவிக தலைவர் விஜய் அவர்கள்? இப்ப பைபிள்ல ஒரு கதை இருக்கு, கோலியாத் பெரிய பைல்வான், அவனை சாதாரண ஒரு ஆள் காலி பண்ணிடுவான். இதில் நாம அந்த கதையை புரிந்து கொள்வது, யாரு ஜெயிக்கிறான் தோக்குறான் என்பதெல்லாம் ஒருத்தருடைய பலத்தால் அவன் ஜெயிப்பது உண்டு, அடுத்தவருடைய பலவீனத்தால் ஜெயிப்பது உண்டு. சரியா? இன்றைக்கு நான் இதை சொல்றதுக்கு நான் ஒன்றும் சங்கடப்படலை. விஜய்க்கு வந்திருக்கிற பிரம்மாண்டமான இந்த ஆதரவு என்பது வெறும் விஜய்க்கான ஆதரவு என்று நான் பார்க்கல. திமுக அதிமுக 2 ஆட்சியிலும் கசப்பான அனுபவங்களை சந்தித்த பெரும்பாலான மக்கள் இதற்கு மாற்றாக யாராவது ஒரு சக்தி வராதான்னு யார்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ள ஏங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவர்கள் எல்லாம் இப்படி ஒரு சக்தி வருவதை பார்த்த உடனே இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அவர்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறதுக்காக தருகிற ஆதரவு, அதுதான் பெரிய ஆதரவு. நான் சொல்வதை ஏதோ வேடிக்கைக்கு சொல்ற நினைக்காம உணர்வுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உண்மை புரியும். இன்னைக்கு தஞ்சாவூர் மீட்டிங்ல என்ன மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா மேற்கூரைகளா இருக்கட்டும், நாற்காலிகள் இன்னைக்கு வந்து ப்ராப்பரா எல்லாமே வந்து அவங்க வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி பேசுவார் அந்த 20 நிமிடத்துல விஜய் அவர்கள்? இந்த முறையும் திமுக எவ்வளவு நேரம் பேசுகிறார்கள் என்பதல்ல, பேச்சை பத்தி மட்டுமே வகுட்டு போட்டுதான் நாடு நாசமா போச்சு, தெரியுது இல்ல? பேசுறது என்னன்னு விடுமா, நாட்டு நடப்பு என்ன, இதுல இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி, அதுக்கு யார் உதவி பண்ணுவா? உங்க தெருவில் நெருப்பு பிடிச்சுன்னா அங்க டாக்டர் இருப்பான், என்ஜினியர் இருப்பான், பெரிய படிச்சவங்களா இருப்பான். அவனுக்கு தோணாது, ஒரு ரிக்ஷாக்கார உடனே ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணி கொண்டு வர சொல்லுவான். அன்றைய தேவை அங்க இருக்கிற டாக்டரோட, என்ஜினியரோட, பெரிய பெரிய படிப்பாளியோட அந்த ரிக்ஷாக்காரன் தான் முக்கியம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற போது நீ என்னமா கேட்கிற, இதை காப்பாற்றுறதுக்கு எவனாவது வரமாட்டான்னு ஏங்கிட்டு இருக்கிற போது அதை பற்றி யோசிப்போம். தமிழக வெற்றி கழகம் இந்த முறை முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இந்த முறை வாக்கு சதவீதம் வாங்க வாய்ப்பு இருக்கு சார். எப்படி தேர்தலை சந்திக்க? சதவீதம் யார் பேசுறானோ அவன் கற்பனையில இருக்கான்னு அர்த்தம். உன் வீட்டுல இருக்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இவங்களே எதுக்கு ஓட்டு போட போறேன், என் மனைவியே எதுக்கு ஓட்டு போட முடியாது தெரியாதுங்கிறதா யதார்த்தம். இப்படி இருக்கும்போது நாட்டில் இருக்க இவ்வளவு பேர்ல இத்தனை சதவீதம் உங்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்குன்னா
ஒன்று மக்களை முட்டாள் நினைச்சு சொல்றது, இல்லைன்னா அவனுடைய அறியாமைன்னு அர்த்தம். நான் முட்டாளா மக்களை நினைக்கல, எனக்கு அறியாமையும் இல்லை. அதனால சதவீதம் என்பது பொய், பச்சை பொய். இந்த புள்ளி வரும். எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் தாவேக்காவுடைய இந்த தாவேக்காவுடைய பலமே அவர்கள் அல்ல. இந்த 60 ஆண்டு காலங்கள் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி நடக்கிற போது அந்த ஆட்சியில் நடந்த தவறுகள் இருக்குல்ல, அந்த தவறுகள் தான் இன்றைக்கு தாவேக்காவுடைய பலமாக இருக்கிறது என்பதை தாவேக்காவில் இருக்கிறவர்களே முதல்ல புரிஞ்சு கொள்வது நல்லது. ஏன்னா விஜய் அவர்களை இப்ப வரைக்கும் அவங்க விமர்சனமா வைக்கிறது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்ல, இப்ப வந்த ஒரு இரண்டு வருடம் அனுபவம் தாமா. போலீஸ்காரனுக்கு அனுபவம் இருக்கு, திருடனுக்கு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் நல்லதா கெட்டதான்னு தான் பார்க்கணும். நான் முதல்ல சொன்னதே திரும்பி சொல்றேன், இவர்கள் 2 பேருக்கு இருக்கிற அனுபவம் தமிழ்நாட்டு மக்களை கொல்றதுக்கு தான் பயன்பட்டுச்சு, அவங்க கொள்ளையடிக்க தான் பயன்பட்டுச்சு. தெரிஞ்சு போச்சு இல்ல, அவன் ஒண்ணுமே செய்யலைனாலும் இதை விட பரவாயில்ல இல்ல. இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் தெரியுமா, நத்திங் இஸ் பெட்டர் than நான்சென்ஸ். இந்த 2 பேரும் முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சுங்க. அவன் என்னன்னே தெரியல, இவனாவது ஏதாவது செய்ய மாட்டானா என்கிற நிலையில தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அந்த மனோநிலையை புரிந்து கொண்டால் மட்டும்தான் மீடியாக்கள் சரியா போக முடியும். மீடியாக்களே விலைக்கு போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.